அஹ்லன் வஸ்ஸஹ்லன் மர்ஹபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்களுக்கு உங்களுடைய அரபு மொழியின் திறனை கொஞ்சம் பரிசீலனை செய்வதற்காக இதனை கொண்டு வந்திருக்கின்றேன். பாருங்கள், முதலாவது அல் கமீசு. அல் கமீசு என்றால் எங்களுக்கு தெரியும், நாம் அணியக்கூடிய மேலாடை, சட்டை, கமீஸ். அஹ்மரு, அதாவது சிவப்பு நிறம். இப்போ இதனை நாம் இடைவெளி நிரப்ப வேண்டும். கொடுக்கப்பட்டிருக்கிறது லவ்னுஹு லவ்னுஹா. இதில் லவ்னுஹு என்பதனை நாம் நடுவில் வைக்க வேண்டுமா, அல்லது லவ்னுஹா என்பதனை அந்த இடைவெளியில் வைக்க வேண்டுமா என்கிறதனை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அல் கமீசு லவ்னுஹு லவ்னுஹா, எதனை வைக்க வேண்டும்? நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். உங்களுடைய சிந்தனையில் லவ்னுஹு என்று வந்திருந்தால் அதுவே சரியானது. ஏனெனில் கமீஸ் என்கிறது ஆண் பால், அதனால் லவ்னுஹு அதனின் நிறம் என்று வரும். அல் கமீஸ் சட்டை, லவ்னுஹு அதன் நிறம் அஹ்மரு சிவப்பு. இரண்டாவது அல் பந்தலூன். பந்தலூன் என்றால் காட்சட்டை, கால்சட்டை. லவ்னுஹு லவ்னுஹா, எது வர வேண்டும் என்கிறதனை கொஞ்சம் சிந்தனையில் ஆழ்த்துங்கள். நாம் எதனை வைப்போம்? உங்களுடைய சிந்தனையில் லவ்னுஹு என்று வந்திருந்தால் அதுவே சரியானது. ஏனெனில் பந்தலூன் என்பதும் ஆண்பால், ஆண்பாலுக்கு தோதுவாக லவ்னுஹு அதன் நிறம். அல் பந்தலூன் காட்சட்டை, அதன் நிறம் லவ்னுஹு அஸ்வது கருப்பு. மூன்றாவது அல் மிஹ்ஃபலத்து. மிஹ்ஃபலத்து என்றால் பர்ஸுக்கு நாங்கள் சொல்லுவோம். அதாவது எங்களுடைய மணி பர்ஸ் இருக்கிறது, அதற்கு மிஹ்ஃபலா என்று சொல்லுவோம். லவ்னுஹுவா லவ்னுஹாவா, எது வர வேண்டும்? நீங்கள் கற்பனை செய்யுங்கள். இதற்கு தோதுவானது எது? லவ்னுஹா என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதுவே சரியானது. காரணம் அல் மிஹ்ஃபலா. அல் மிஹ்ஃபலா என்று நாம் வக்ஃப் செய்து சொல்லலாம். அல்லது அல் மிஹ்ஃபலத்து புன்னியுன், சாம்பல் நிறமானது. மிஹ்ஃபலா, மிஹ்ஃபலா அதாவது புன்னி என்றால் பிரவுன் கலர், சாம்பல் நிறம் அல்ல, பிரவுன் கலர், அதாவது பிரவுன் நிறமானது. எனவே லவ்னுஹா என்று வர வேண்டும். காரணம் மிஹ்ஃபலா என்று சொல்கிறது அது பெண் பாலாக வந்திருக்கிறது. ஏனெனில் பெண் பாலை குறிக்கக்கூடிய தா இறுதியில் இருக்கிறது. அந்த தாவுக்கு நாம் தா மர்பூத்தா என்று சொல்லுவோம், அல்லது முஹன்னஸ் உடைய தா பெண் பாலை குறிக்கும் தா என்று கூறுவோம். அப்படி என்றால் அல் மிஹ்ஃபலத்து பர்ஸ், லவ்னுஹா அதன் நிறம் புன்னியுன், சாம்பல் நிறமானது. அடுத்து அஸ்ஸல்லத்து. அஸ்ஸல்லத்து கூடை. சல்லா என்றால் கூடை. லவ்னுஹுவா லவ்னுஹாவா, இப்பொழுது துரிதமாக உங்களுக்கு வழங்க முடியும். அஸ்ஸல்லத்து என்பதிலே தா மர்பூத்தா மனசுடைய பெண்பாலை குறிக்கும் தா வந்து இருப்பதனால நாம் அதனை லவ்னுஹா என்று கூறுவோம். அதன் நிறம் வர்தியுன், ரோஜா நிறமானது. அல் குர்சியு. அல் குர்சியு கதிரை, கதிரையாகிறது. லவ்னுஹு லவ்னுஹா, இப்பொழுது துரிதமாக விளங்கி கொண்டிருப்பீர்கள். லவ்னுஹு என்பது தான் வர வேண்டும். கதிரை அதனுடைய நிறம் ரமாதியுன், அதாவது மண்ணிறமானது, மண்ணிறம். மீண்டும் பாருங்கள், அல் மிபராத்து. அல் மிபராத்து, மிபராத் என்றால் எங்களுக்கு தெரியும், பென்சில் தீட்டும் கட்டருக்கு கூறப்படும். லவ்னுஹா அஸ்வரு, அதன் நிறம் மஞ்சள், அதன் நிறம் மஞ்சள். லவ்னுஹா என்று வர வேண்டும். எனில் மிபராத்து என்கிறதிலே தா மர்பூத்தா வந்திருக்கிறதின் காரணமாக அது பெண் பாலை குறிக்கும். அடுத்து பாருங்கள், அல் ஃபுஸ்தானு. அல் ஃபுஸ்தானு லவ்னுஹு அபியது. பாருங்கள், லவ்னுஹு ஏனெனில் ஃபுஸ்தான் என்பதிலே அங்கே தா மர்பூத்தா கிடையாது, அதனால் அதற்கு நாம்
பெண்பால் என்று கூறுவதில்லை, அது ஆண்பால் என்பதனால் லவ்னுஹு என்று வர வேண்டும். அல்பாபு அல்பாபு புர்தகாலியுன், லவ்னுஹு லவ்னுஹா, இடைவெளியிலே லவ்னுஹு வர வேண்டும். அல்பாபு கதவு, அதனுடைய நிறம் லவ்னுஹு புர்தகாலியுன், ஆரஞ்ச் நிறம். அன்னாஃபிதத்து அன்னாஃபிதத்து ஜன்னல், புன்னியுன், லவ்னுஹா என்று வர வேண்டும். காரணம், அங்கே மோனஸுடைய அல்லது மர்பூத்தா தா தா மர்பூத்தா வந்திருக்கிறது. இதனால் லவ்னுஹா புன்னியுன், ஜன்னல் அதன் நிறம், புன்னியுன் மண்ணிறம். நல்லது, இது ஒரு முக்கியமான பாடம். எனவே மீண்டும் பாருங்கள். அல் கமீசு லவ்னுஹு அஹ்மரு, அல் பந்தலூனு லவ்னுஹு அஸ்வது, அல் மிஹ்ஃபல்லத்து லவ்னுஹா புன்னியுன், அஸ்ஸல்லத்து லவ்னுஹா வர்தியுன், அல் குர்சியு லவ்னுஹு ரமாதியுன், அல் மிப்ராத்து லவ்னுஹா அஸ்வரு, அல் ஃபுஸ்தானு லவ்னுஹு அபியலு, அல் பாபு லவ்னுஹு புர்தகாலியுன், அந்நாஃபிதத்து லவ்னுஹா புன்னியுன். நல்லது, இதிலே ஆண்பால் பெண்பால் வரும் பொழுது நாம் எப்படி அந்த லவுன் என்ற வார்த்தையை அதனை பார்த்து மீளுகிறது, அதனுடைய நிறம் எனும் பொழுது முன்னால் உள்ள அந்த பேர் சொல்லை பார்த்து மீறுகிறது. அந்த பேர் சொல் அது ஆண்பாலை தாங்கியிருந்தால் லவ்னுஹு என்று வரும். தாமுரபூத்தா வந்து இருப்பதனைப் போல பெண்பாலுடைய அடையாளம் தாங்கியிருந்தால் லவ்னுஹா என்று நாம் கூற வேண்டும். நல்லது, இந்த பாடம் தாங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்தால் இதனை பற்றி கருத்துக்களை கூறுங்கள். மேலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துகளுடன் நாம் தொடர்ந்து உங்களுடன் இருப்போம். மேலும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலல் லிகா.